இன்னைக்கு புரட்சி பாரதம் பற்றி அங்கே லோக்கலில் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை அம்பேத்கர் பிறந்தநாள் வருது. அது 2 முறை வந்துருதுன்னா 2 விழா கொண்டாட வைப்பாங்களோ என்னவோ தெரில. ஒரு முறை வர்றதுனால ஒரு விழா கொண்டாடுறாங்க. நினைவு நாளுக்கு ஒரு விழா நடத்துகிறாங்க. இதை தாண்டி அவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி பேரளவில் பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டுவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை. இன்றைக்கி விசிகே பெரிய அளவில் வளர்ந்துருச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. அவங்க இந்திய அரசு பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது, சர்வதேச அரசியல் பற்றி ஒரு பார்வை இருக்குது, தமிழ்நாட்டு அரசியலில் அவங்களுடைய கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குது, சமூகம் குறித்து ஒரு விரிவான சிந்தனை இருக்குது. தலித்துகள் யார், பழங்குடிகள் யார், பிற்படுத்தப்பட்டவர் யார், பார்ப்பனர் அல்லாத முன்னேறிய சாதிகள் யார் யார், அவங்களுடைய வர்க்க சமூக பின்னணி என்ன, அதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எதில் நம்ம ஆதரிக்கணும், எதை எதிர்க்கணும்னு வரையறுக்கப்பட்ட